அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை வழிகெடுப்பதற்காக, இந்த சமூகத்தை தவறான வழியிலே செலுத்துவதற்கு சில எச்சரிக்கைகளை சொன்னார்கள். சில எச்சரிக்கைகளை சொன்னார்கள். இந்த எச்சரிக்கைக்கு இந்த சமுதாயம் செவிமடுக்காத போது அல்லாஹ் இந்த சமூகத்தின் கண்ணியத்தை குறைப்பான் என்று சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹுமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. எனக்கு பிறகு மா தரத்து பாதி, எனக்கு பிறகு உங்களை வழிகெடுக்க கூடியதாக, இந்த சமூகத்தை வழிகெடுக்க கூடியதாக ஒன்றையும் நான் விட்டு செல்லவில்லை. மினன் நிசா, பெண்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுவத்துன் வ ஹதிரத்துன் வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன் ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா. பெண்களின் ஆசையில் மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைய சமூகமே, பெண்களை தேடுவதில், பெண்களை பார்ப்பதில், பெண்களிடத்திலே பேசுவதில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈமானை இழந்து வாழக்கூடிய வாலிபர்களே, அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யா பசுமையானதுதான், செழிப்பானதுதான். அல்லாஹ் இந்த துன்யாவிலே உங்களை கலீஃபாக்களாக ஆக்கி இருக்கிறான். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். துன்யாவின் செல்வங்களை, வசதிகளை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபத்தகுத் துன்யா. ஏன்? இந்த செல்வமும் இந்த உலகத்தின் ஆடம்பரங்களும் உங்களை ஈமானிலிருந்து திருப்பிவிடும். பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா உலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய செல்வம் அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பிவிட வேண்டாம். அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பிவிட வேண்டாம். வமன் யஃஅல் ذلك فاولئك هم الخاسرون. யாரை திருப்பி விட்டதோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா. பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். எதற்காக பனி இஸ்ரவேலர்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள்? எதற்காக பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வின் அன்பிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பனி இஸ்ரவேலர்களிலே ஏற்பட்ட குழப்பத்திலேயே முதல் குழப்பம் பெண்களை கொண்டுதான். அன்பிற்கினியவர்களே, என் சகோதரிகளை, தாய்மார்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹ்வை அஞ்சிய, கணவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடக்கூடிய சாலிஹான பெண்களுக்கு அல்லாஹ் அவனுடைய கருணையை கொடுப்பானாக, அவனுடைய இரக்கத்தை கொடுப்பானாக, அவனது அன்பையும் சொர்க்கத்தையும் நாளை மறுமையிலே கொடுப்பானாக. ஆனால் இந்த சமூகத்தின் தலைகுனிவிற்கு இன்றைய காலத்திலே காரணம், இந்த சமூகத்தின் கேவலத்திற்கு, இழுக்கிற்கு இன்றைய காலத்திலே காரணம், ஈமான் இல்லாமல், இஸ்லாம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய என் அன்பு சகோதரிகள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்? இதற்கும் காரணம் இருக்கிறது. அல்லாஹ் உங்களை சிறந்த சமூகமாக ஆக்கியிருக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் ஆக்கியிருக்கிறான்? ஏன் ஆக்கியிருக்கிறான்? அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் ஈமான் கொண்ட நிலையிலே நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். எதை ஏவுகிறீர்கள்? எதை ஏவுகிறீர்கள்? நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அப்போது எப்போது இந்த சமூகம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லையோ அப்போது இந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாறாது. ஆம், அப்படித்தான்.
எப்போது இந்த தவறுகள் அரங்கேறிய போது இந்த சமூகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததோ, இன்னும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதோ, அதனால்தான் இந்த சமூகத்தின் பெண்களின் நிலைமை இதுவரை சென்று கொண்டிருக்கிறது. ஈமானை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் அச்சத்தை ஏற்றுக்கொண்டு வீரராக வாழ்ந்து தீமையை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு ஆண் தீமையை பார்த்து மௌனம் காத்து இந்த சமூகம் தீமையை தடுப்பதற்கு வழியே இல்லாத அளவிற்கு சமூகத்தை நிறுத்திவிட்டார்கள். நம்மை போன்ற வாலிபர்களும் நம்மை போன்ற ஆண்களும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்போது இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தவறுகளை சமூகம் கண்டித்து அதை தடுத்து நிறுத்தி இருக்குமோ, அப்போது இந்த குழப்பங்களுக்கு வழி ஏற்பட்டு இருக்காது. தவறுகள் தலைக்கு மீறிய பிறகு, தலையை தாண்டிய பிறகு, எல்லையை கடந்த பிறகு இந்த சமூகம் சூழ்ச்சி செய்வதிலேயோ, இந்த சமூகம் ஆராய்ச்சி செய்வதிலேயோ எந்த பலனும் இல்லை. காண முடியவில்லை சமூகத்தின் பலனை. உண்மையா இல்லையா? காண முடியவில்லை. உண்மையா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ். பார்க்கிறோம், நாளுக்கு நாள் பார்க்கிறோம், தெருவிலே பார்க்கிறோம், வீடுகளிலே பார்க்கிறோம், கடற்கரையிலே பார்க்கிறோம், வாகனம் நிறுத்தக்கூடிய இடங்களிலே பார்க்கிறோம், வாகனங்களிலே பார்க்கிறோம். சாட்சிகள் நமது கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. நமது சமூகத்தின் பெண்களின் நிலைமை என்னவென்று. அல்லாஹ் 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 யோசித்து பாருங்கள். قد تنام حلمكم من مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب فلتخبروا من بعدكم من جاركم أن العطايا حفظ أين واكتساب